இங்க ஒரு பொண்ணு 20 வருஷம் கழிச்சு ஒரு கிரையோஜெனிக் பாண்ட்ல இருந்து கண்முழிக்கிறா. ஆனா அவளுக்கு வெறும் ஒரு நாள் தான் பாஸ் ஆன மாதிரி இருக்கு. சோ பஸ் பிடிச்சு வீட்டுக்கு போலான்னு கிளம்புனவ 1000 ரூபாய் கொடுத்துட்டு டிரைவர் கிட்ட சேஞ்ச் கேக்குறா. அதை கேட்டதுமே டிரைவர் ஷாக் ஆயிராரு. ஏன்னா பஸ் ஃபேர் அவ கொடுத்ததை விட பல மடங்கு அதிகமா இருக்கு. இருந்தாலும் கிராமத்துல இருந்து வந்த பொண்ணு நினைச்சிட்டு பஸ் டிரைவர் அவளை ஏத்திக்கிறாரு. அதுக்கப்புறமா அவ வீட்டுக்கு போய் பார்த்தா அவ வீட்டுல எந்த பொருளுமே இருக்காது. அப்போ பக்கத்து வீட்டுல இருந்த லேடி அங்க இருந்த எல்லாரும் பல வருஷத்துக்கு முன்னாடியே காலி பண்ணி போயிட்டதா சொல்றாங்க. உடனே அவ அம்மாவுக்கு கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணா போன்ல சார்ஜ் இருக்காது. சோ சார்ஜர் வாங்கலாம்னு ஒரு மொபைல் ஷாப்புக்கு போறா. அங்க இருக்கவங்க அந்த மாடலை பல வருஷத்துக்கு முன்னாடியே டிஸ்கன்டினியூ பண்ணிட்டதா சொல்றாங்க. ஆனா அவ வெறும் 2 நாளைக்கு முன்னாடி தான் அந்த போனை வாங்கினதா சொல்லவும் அவளை பைத்தியம் நினைச்சிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பிடுறாங்க. அப்போ பேசுறதை கேட்டு குழம்பி போன போலீஸ்காரங்க அவ ஐடியை வாங்கி பார்த்ததுமே ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா அவ ஐடியில அவ பிறந்தது 1975 போட்டிருக்கு. ஆக்சுவலி அந்த பொண்ணு பணத்துக்காக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ல கலந்துருப்பா. அப்போ லேப்ல ஏற்பட்ட எரர்னால அந்த கிரையோஜெனிக் பாண்ட்லயே 20 வருஷமா மாட்டியிருப்பா.